சினிமால இந்த சீசன் பேய்பட சீசன் அப்படின்னு சொல்லி ஓயாம பேய் படம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு பேய் பிடிக்கிறது, பெரியவங்களுக்கு பேய் பிடிக்கிறது, பேய்க்கே பேய் பிடிக்கிறது அப்படின்ற வரைக்கும் எக்கச்சக்கமான பேய் படங்களை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் எப்படி இவங்க பேய் படம் எடுப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் யோசிச்சா இருக்கு சார், அப்பயே நாங்க எடுப்போம் சார் அப்படின்ற மாதிரி பீரியாடிக் பேய் பிலிம் எடுத்திருக்காங்க. பீரியாடிக் பேய் பிலிமா அப்படின்னா சார் பேய்க்கு பேட்ரியாட்டிசம் எல்லாம் இருக்கும் தெரியுமா, பேய்க்கு தேசப்பத்தி வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி வித்தியாசமான கோணத்துல கதை சொல்லியிருக்காங்க. ஜாக்சன் துறை படக்குழு, படத்துடைய நாயகனான சிவிராஜ், கருணாகரன், படத்துடைய இயக்குனர் உள்ளிட்டோர் பாத்தீங்கன்னா படம் எப்படி வந்திருக்கு, படத்துடைய கதை என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தந்தி டிவிக்காக பிரத்யேகமா பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத வாங்க கேட்கலாம். இதுல பேய் படம் அப்படிங்கும்போது நீங்க கேட்ட மாதிரி ஒரு கேரக்டர் 2 கேரக்டர் பேயா வரும். இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா இது பேசிக்கா ஒரு பேட்ரியாட்டிக்கான ஒரு ஃப்ரீடம் வார் மாதிரி இந்த படத்துல ஒரு போர்ஷன் வரும். ஸோ பிரிட்டிஷ் பேய்களுக்கும் இந்தியன் பேய்களுக்கும் நடக்கிற ஒரு வார் மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேய்ங்க இருக்கு இந்த படத்துல. அதனால ஹைலைட்டான பேய்ங்கன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா அப்பா ஃபர்ஸ்ட் டைம் இதுல பேயா பண்றாரு. உங்களுக்கே தெரியும் நிறைய ரோல்ஸ் இது வரைக்கும் பண்ணிருக்காரு. பட் இது வரைக்கும் அவர் பண்ணாத கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேய் தான். அது இந்த படத்து மூலமா அவர் பண்றதுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். முக்கியமா இன்னொரு பேய் அப்படின்னு சொன்னா நம்ம மொட்ட ராஜேந்திரன் சார், அவரோட லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப டெரரா இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பழைய உனிடா டிவி ஏர்ல ஒரு உருவம் ஒண்ணு, ஒரு கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு வால்லாம் வச்சுக்கிட்டு, இந்த கொம்பு வால்லாம் இருக்காது, பட் அவரோட பாடி லாங்குவேஜ் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபார்மேட்ல தான் பண்ணிருக்கு. படத்துல இப்ப ஹாரர் காமெடி அப்படிங்கும்போது கண்டிப்பா அதுல காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. பட் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க அப்பாவும் நானும் காம்பினேஷன் பழைய சில படங்கள் பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. இப்ப அதுல ஃபாதர் அண்ட் சன்னா பண்ணிருக்கோம், கோவை பிரதர்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸா பண்ணோம். பட் இதுல அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. இன்ஃபேக்ட் நான் அப்பாவை பார்த்து நான் நிறைய விஷயங்கள் பயப்படுவேன். இந்த படத்துல அவர்கிட்ட அடி வாங்குவேன், அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த படத்துல எனக்கு பேரா பண்ணிருக்காங்க. இதுல அவங்களோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் கேரக்டர். இது கதை எப்படி டிராவல் ஆகுனா, நான் ஆக்சுவலி இந்த படத்துல ஒரு போலீஸா பண்றேன், ஒரு சிபிசிஐடியா பண்றேன். எனக்கு ஒரு அசைன்மெண்ட் வரும். ஒரு பர்டிகுலர் கிராமத்துல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது உண்மையிலேயே அமானுஷ்யமா இல்ல பேய்ங்கிற போறவையில மனுஷங்க ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக என்ன சிட்டில இருந்து ஒரு ஊருக்கு அனுப்புவாங்க. சோ அது சம்பந்தமா பெட்டிஷன் போடுறது அந்த வில்லேஜ் அந்த ஊர் மக்கள் சார்பா பெட்டிஷன் போடுறது பிந்து மாதிரி கேரக்டர் தான் போட்டிருப்பாங்க. சோ நான் அந்த ஊருக்கு போகும்போது ஆக்சுவலா நான் என்ன மைண்ட் செட்ல போவேன்னா, ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்தாலும் கல்யாணம் ஆகாத ஆளு, எப்படியாவது அங்க போயிட்டு ஏதோ ஒரு நல்ல ஒரு ஊர் பொண்ணா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் அங்க போவேன். சோ அதே மாதிரி அவங்கள பார்ப்பேன், ஒரு சின்ன ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஆனா அவங்களாலதான் நான் பின்னாடி ஒரு பிரச்சனை, நானும் கருணாகரன் ஆக்சுவலா பிந்து மாதிரியோட முறமாப்பிள்ளையா பண்ணிருக்காரு. சோ நானும் அவரும் ஒரு விஷயத்துல மாட்டுவோம். அதுக்கு காரணம் பிந்து மாதவி தான். சோ அப்படி ஒரு டிராவல் இருக்கு. இந்த படத்துல காமெடி தான் பண்ணிருக்கேன். ஃபுல் லென்த் உங்க எல்லாரும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். என் கேரக்டர் நேம் வீரா. படம் எல்லா ஹாரர் ஃபேன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம்ஸ் ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப லவ் பண்ணி விரும்பி பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆக்ஷன் ரொம்ப பிடிக்குங்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப மிக்ஸ்டான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காரு டைரக்டர் தரணிதரன். தேங்க்ஸ் டு டைரக்டர் தரணிதரன் அண்ட் ப்ரொடியூசர் சரவணன் சார். படம் ஃபுல்லாவே நீங்க ஒரு மேக்ஸிமம் என்னோட போர்ஷன் ஃபுல்லாவே ஒரு அந்த பேய் பங்களா லுக்ல தான் இருந்தது. ஸோ எங்களுக்குலாம் அப்பப்போ மூச்சு விடணும்னா வெளில வந்துட்டு போவோம். கேமராமேன் யுவாவும் தர்ணி சார் மற்ற டீம் தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்களே அப்பப்போ வெளில வந்துருவோம். அது எப்படிதான் மேனேஜ் பண்ணி பண்ணாங்கன்னு தெரியல. பட் அந்த ஹார்ட் ஒர்க்கோட எஃபர்ட்ஸ் இன்னைக்கு தெரியுது ஸ்கிரீன்ல. ரொம்ப நல்லா இருந்தது. படத்துக்கும் டைட்டில் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இந்த கதை முடிச்ச உடனே ஒரு ஆப்டான டைட்டில் இருக்கும்போது ஜாக்சன் துரை அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ப்ரொடியூசரும் ரொம்ப ஹாப்பி. இந்த டைட்டிலே இன்னைக்கு மக்களுக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கி இருக்குது. ஸோ ஜாக்சன் துரைன்னும் போது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் சிவாஜி சார் நடிச்ச அந்த ஒரு படத்துல ஒரு சீன் வரும். ஸோ கட்டபொம்மன் படத்துல ஒரு சீன் வரும். ஸோ இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஒரு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல ஒரு பிரிட்டிஷ்க்கும் ஒரு இந்தியன் ஃப்ரீடமுக்கும் நடக்கிற சண்டைகள் தான் இந்த கதை. ஸோ அதுல வர ஜாக்சன்ற ஒரு கேரக்டரும் அப்புறம் துரைன்ற கேரக்டரும் மிங்கிள் பண்ணி தான் அந்த நேம்.